ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயோட யோகா கிளாஸ்ல ரோகிணி வந்து சிந்தாமணிய பாக்குறாங்க. சிந்தாமணி கிட்ட ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பாக்குற பார்வதி, என்ன ரோகிணி சிந்தாமணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, சிந்தாமணி ஒன்னும் அவ்வளவு நல்லவங்க இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியா போயிடுறாங்க. பார்த்தா ரோகிணி சொன்ன மாதிரியே சிந்தாமணி அவங்களோட ஆளுகள் எல்லாம் அனுப்பி, கார்பரேஷன்ல இருந்து வர்றோம், நீங்க இந்த இடத்துல பூக்கடை போடக்கூடாது, கார்பரேஷன்ல இருந்து காலி பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குட்டியானைய கொண்டுட்டு வந்து கடையில இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி வண்டியில அள்ளி போடுறாங்க. மீனாவோட அம்மா அழுதுகிட்டே மீனாவுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றாங்க. மீனா, முத்து, சீதா எல்லாரும் ஓடி வர்றாங்க பதறி அடிச்சுக்கிட்டு. எதுக்குமா, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க, யாரு வந்து இங்க இருக்க கடை இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க, இது யாருக்கு தொந்தரவா இருக்குது, இது கோயிலோட இடம் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோவப்பட்டு பேசுறாங்க. யாருன்னே தெரியலம்மா, மொத்த கடையையும் வண்டியோட சேர்த்து குட்டி அணையில தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னால ஒன்னும் பண்ண முடியல, தனியா நின்னுகிட்டு இருந்தேன், என்னால கத்தி கத்தி பேசவும் முடியல, என்னை புடிச்சு தள்ளி விட்டுட்டு மொத்த பொருளையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. மா, நீ ஒன்னும் அழுகாதம்மா, நாம போய் கார்பரேஷன்ல கேட்போம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் போலீஸ்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மா, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலையாம்மா, யாருமே அங்க இருக்க கடையை காலி பண்ணணும்னு சொல்லி கார்பரேஷன்ல எதுவும் சொல்லலையே, நீ வேணா அங்க போய் கேட்டு பாரு அப்படின்னு சொல்லி மீனாவையும் முத்துவையும் அங்க அனுப்புறாங்க. கார்பரேஷன்லயும் போய் மீனாவும் முத்துவும் கேட்கும்போது, யாருமே அங்க காலி பண்ண சொல்லி சொல்லலையப்பா, தொந்தரவா இருக்குன்னு சொல்லி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே, அது கோயிலோட இடம் தானே அப்படின்னு சொல்லி கார்பரேஷன்ல சொல்லி அனுப்பிடுறாங்க. மீனாவும் முத்துவும் யோசிக்கிறாங்க. அப்படின்னா இத யாரு செஞ்சிருப்பா, வேற யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கம்ப்ளைண்ட் போகல, கார்பரேஷனுக்கும் அத்தையோட பூக்கடையை வச்சு எந்த கம்ப்ளைண்ட்டும் போகல, அப்படின்னா யாரு இந்த கடையை காலி பண்ணினது அப்படின்னு மீனாவும் முத்துவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா 2 நாள்ல ரோகிணி சிந்தாமணிய மறுபடியும் பார்க்க வர்றாங்க. சிந்தாமணியும் ரோகிணியும் அப்படியே சிரிச்சு சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்வதி தூரத்துல நின்னு பாக்குறாங்க. என்ன இது, ரோகிணி அன்னைக்கும் சிந்தாமணி கிட்ட நின்னு பேசினா இன்னைக்கும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கா, இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி பார்வதி யோசிச்சு பாத்துக்கிட்டு, என்ன 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல பார்வதி, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் களை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, நாம நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. என்ன சிந்தாமணி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்னம்மா ரோகிணி என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. அதுவா ஆண்டி, இல்லங்க ஆண்டி, நம்ம கையில விரல் நகம் அதிகமா வளர்ந்துருச்சுன்னா அதை வெட்டுவோம்ல, அதுதான் தேவையில்லாததுங்களை வெட்டி தூக்கி எறிஞ்சிடணும், அப்பதான் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் வராது, அதத்தான் சொல்றாங்க ஆன்டி அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. பார்வதிக்கு நல்லா புரியுது, ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து, இதுல ரோகிணிக்கு என்ன பங்கு அப்படின்னு பார்வதி யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா பார்வதி வீட்டுக்கு பூ கொடுக்க வராங்க. என்னம்மா மீனா, ஏன் வாட்டமா இருக்கிற, ஏமா ரொம்ப கவலையா இருக்க அப்படின்னு பார்வதி கேட்கும்போது, என்னங்க ஆண்டி செய்யறது, எங்க அம்மா கோயில் வாசல்ல வச்சு ஒரு பூக்கடை வச்சு பூ வித்துக்கிட்டு இருந்தாங்க, அது யாருக்கோ மனசுக்கு பொறுக்காம இருந்திருக்கு போல, எங்க அம்மாவோட பூக்கடைய காலி பண்ணிட்டாங்க, கார்பரேஷன் பொய் சொல்லி கடையை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்றாங்க. நான் சின்ன பிள்ளையில இருந்து அந்த கடை இருக்குது ஆண்டி, அந்த கடையில வர்ற வருமானத்தை வச்சுதான் நாங்க சாப்பிட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், ட்ரெஸ் வாங்கி உடுத்திருக்கோம், வீடுக்கு வாடகை கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்குமே அந்த ஒரு பூக்கடை தான் வருமானத்தை கொடுத்துருக்கு. இப்ப அதுவும் இல்ல, அம்மா ரொம்ப உடைஞ்சு போய் வருத்தப்பட்டு இருக்காங்க, என்னால அவங்க முகத்தை கூட பார்க்க முடியல, அப்பாவும் இல்லாம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா அழுதுகிட்டே பேசுறாங்க. பார்வதி, என்ன ஆச்சு மீனா, இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க, யாரு இப்படி போட்டியா செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. தெரியலையே ஆண்டி, நாங்க கார்பரேஷன்ல போய் கேட்டுட்டோம், போலீஸ்ல போய் கேட்டுட்டோம், யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல, இது கார்பரேஷன்லாம் செய்யல, வேற யாரோ ஒரு தனி மனுஷங்க தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனேயே பார்வதி சொல்றாங்க. சிந்தாமணி, என்னங்க ஆண்டி, சிந்தாமணியும் ரோஹிணியும் அன்னைக்கு நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வழக்கமா நின்னு பேசியிருப்பாங்க ஆண்டி. இல்ல மீனா, அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், ரோஹிணியும் சிந்தாமணியும் பேசினாங்க, நேத்து கூட பார்த்தேன், ரோஹிணி சிந்தாமணி நின்னு பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்னன்னு போய் கேட்டதுக்கு, தேவையில்லாததுகளெல்லாம் களை எடுத்து தூக்கி போட்டுட்டோம்னா நம்ம தொழிலுக்கு போட்டி இருக்காது பாருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்லுச்சு. ரோஹிணியும் ஒரு உதாரணம் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. மீனாக்கு நல்லா புரிஞ்சிருது. ஆண்டி, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துவ கூட்டிக்கிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா மீனாவோட அம்மா பூக்கடை அந்த வண்டி அங்கதான் இருக்குது, சிந்தாமணி வீட்டு வாசல்ல. ஏங்க இங்க பாருங்க, எங்க அம்மாவோட பூக்கடை, இது எங்க அம்மாவோட பூக்கடை தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க. முத்து,
என்ன மீனா, உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? இந்த பாருங்க, எங்க அப்பா பேரு இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா காமிக்கிறாங்க. அப்படின்னா இது சிந்தாமணி பண்ணுன வேலை தான் இது. இதுக்கு ரோஹிணி கூட்டணியா? ரோஹிணிக்கு என்ன வேலை? எதுக்காக நம்மள டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சிச்சு அப்படின்னு யோசிக்கிற முத்து, இங்க பாரு, சிந்தாமணிய எப்ப வேணா பழி வாங்கிக்கலாம், ஆனா ரோஹிணிய இப்படி விடக்கூடாது. ரோஹிணி சொல்லிதான் சிந்தாமணி இந்த வேலை செஞ்சிருக்கோம். சரி, வண்டியை எடுத்துட்டு போயிடுவோம், நீங்க பாட்டுக்க பூக்கடையை நடத்துங்க, அதுக்கப்புறம் பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் அவங்க அம்மாவோட பூக்கடைய சிந்தாமணி வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் கோயில் கிட்ட வச்சிடுறாங்க. மறுநாள் வழக்கம் போல மீனாவோட அம்மா பூக்கடையில பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற ரோஹிணி சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்றாங்க, மறுபடியும் வண்டி எடுத்துட்டு வந்து கார்பரேஷன்ல இருந்து வர்றோம்னு சொன்ன உடனே மீனாவோட அம்மா மீனாவுக்கும் முத்துக்கும் கால் பண்ணி சொன்ன உடனே 2 பேரும் வர்றாங்க. ஏய், எந்த கார்பரேஷன்ல இருந்து வர? இந்த சட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டா நீ கார்பரேஷன்ல இருந்து வர்றியா அப்படின்னு புடிச்சு அடிக்கவும், இல்லங்க தெரியாம தாங்க செஞ்சுட்டோம், இது சிந்தாமணி அக்கா தான் சொன்னது அப்படின்னு சொல்லி தலை தெறிக்க ஓடி போயிடுறாங்க. மீனாவும் முத்துவும் நேரா போய் சிந்தாமணிய பாக்குறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வீண் பொழப்பு? நாங்க பாட்டுக்கா கோயில் வாசல்ல ஒரு பூக்கடை வச்சிருக்கோம், இதனால உனக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு மீனா திட்டும்போது, ஏன் கண்ணு கோவப்படுற? எனக்கு என்ன வந்திருக்கு? நீ எல்லாரையும் பகைச்சு வச்சிருக்கிற. உங்க வீட்டு ஆளுங்க தான் இதை செய்ய சொல்லி சொன்னாங்க, உன் அண்ணன் பொண்டாட்டி தான் இதை செய்ய சொல்லிச்சு, ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி மாட்டி விட்டுறாங்க. மீனா கோவத்தோட போய் ரோஹிணி அப்படின்னு கத்துறாங்க. எதுக்கு ரோஹிணி உங்களுக்கு இந்த வீணான பொறாம? எங்க அம்மா கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருந்தா உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களை மாதிரி நாங்க என்ன பொய் சொல்லியா பொழப்பு நடத்துறோம்? பூக்கட்டி தானே வியாபாரம் பண்றோம், எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு மீனா கோவத்தோட கத்துறாங்க. ரோஹிணி உடனே, என்ன மீனா, தேவையில்லாம எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? நீங்க செஞ்ச வேலைக்கு எல்லா ஆதாரங்களும் சாட்சிகளும் இருக்கு. பார்வதி ஆண்டியும் சொல்லிட்டாங்க, சிந்தாமணியும் சொல்லிடுச்சு, நீங்க சொல்லிதான் எங்க அம்மாவோட பூக்கடையை எடுத்தாங்கன்னு. எதுக்கு இந்த வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி மீனா கோவத்தோட கேக்குறாங்க. விஜயா வந்து, என்னது உங்க அம்மாவோட பூக்கடை இல்லாம போயிச்சா? அப்ப சரி, இனிமே மீனாவோட அம்மா பூக்கடை வச்சிருக்குதான்னு சொல்லி யாரும் என்ன பார்த்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயாவும் சொல்றாங்க. விஜயா சொன்ன உடனேயே மீனாக்கு வருதே ஆத்திரம். அப்படின்னா இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கா? நாங்க என்ன பொய் சொன்னோமா, ஏமாத்துனோமா? நீங்களும் பொய் சொல்றீங்க, இந்த ரோஹிணியும் பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும் போது, ரோஹிணி, மீனா என்ன அப்பெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கோவத்தோட கேக்குறாங்க. மீனா ஓங்கி ஒரு அறை விடுறாங்க ரோஹிணிக்கு. ஏய், உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? உங்க ஷோரூம்ல இருந்து அந்த 3 லட்சம் ரூபாய் எப்படி காணாம போச்சுன்னு, யாரு திருடுனது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணியே அந்த லாக்கர்ல ஒரு ஹிடன் கேமரா இருக்கே, அத நீ ஆஃப் பண்ணியா? இப்ப முதல்ல போய் நீ அதை செக் பண்ணு, அதுல நீ தான் பணத்தை எடுத்தேன்னு அப்படி பதிவாகி இருக்கு. இத மனோஜ் கிட்ட காமிச்சிட்டு தான் நாங்க இங்க வந்து பேசுறோம். திருட்டுத்தனம் உனக்கு வேணா இருக்கலாம், எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு போய் சொல்றது திருடுறதெல்லாம் தெரியாது. உனக்கு இதே பொழப்பா தெரியற நீயே அப்படின்னு சொல்லி மீனா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி 2 கணத்துலயும் ஓங்கி ஓங்கி அறையிறாங்க ரோஹிணிக்கு. விஜயா உடனே, ஏய் உனக்கு இதெல்லாம் தேவையா? உன்னால அவ என்ன அசிங்கப்படுத்தி பேசுறது மட்டும் இல்லாம மனோஜோட ஷோரூம்ல இருந்து பணத்தை வேற திருடி இருக்கியா? பாத்தீங்களா, இவ பொய் சொல்ல மாட்டா, ஏமாத்த மாட்டான்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு உள்ள விட்டீங்களே, இவ திரும்ப திரும்ப அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளால பொய் சொல்லாமலாம் இருக்கவே முடியாதுங்க. மூச்சு விடுறது எப்படி மனுஷனுக்கு அத்தியாவசியமோ அது மாதிரி இவ பொய் சொல்றது இவளுக்கு அத்தியாவசியம். இவ நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்குனே வந்தவ, இவளை அடிச்சு வெளியில துரத்துங்க அப்படின்னு மீனா அடிக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு விஜயா நிக்கிறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.